இங்க ஒருத்தன் வித்தியாசமானவன். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இவன் முதுக யாருக்குமே காட்ட மாட்டான். இதை பார்த்ததும் ரோகன்கிறவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே சமயம் என்னவோ மறைச்சு வைக்கிறான்னு ரோகனுக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி என்னதான் அவன் முதுகுல இருக்குன்னு பார்த்தே தீரணும்னு ஒரு கியூரியாசிட்டி வருது. மாடிக்கு போறப்போ ஸ்டெப்ஸ்ல வேணும்னே கீயை கீழே போட்டுறான். அந்த கீ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே அவன் முதுக பார்க்கலான்னு பார்த்தா அவன் இவனுக்கு முன்னாடியே உஷாராகி முதுக மறைச்சி பேம்பு மாதிரி வளைஞ்சி அந்த கீயை எடுத்து கொடுக்குறான். சே, தப்பிச்சிட்டானேன்னு மனசுக்குள்ளேயே புலங்கிக்கிட்டு திருப்பி பார்த்தா பைப்பில் ஸ்டெப்ஸில் பாம்பு மாதிரி ஊர்ந்துட்டே வருது. ஆக்சுவலி ரோகனுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும். அதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு ட்ரை பண்ணுறான். அப்போதான் ரோகனுக்கு தெரிய வருது, இவனுக்கு மட்டும் இல்லை, இவன் முதுகை யாருக்குமே காட்டாமல் மறைச்சு வச்சிருக்கான்னு. அப்போ ரோகனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவனை கூப்பிட்டு, டே மச்சான், முதுகு அரிக்குது, என்னால் சொரிய முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்டான்னு கெஞ்சிடும். அவனும் முதுகு தானே, சொரிஞ்சு விட்டா போச்சு, எப்படி இவன் தான் திரும்பி நிற்க போறானேன்னு இவனுக்கு சொரிஞ்சு விடுறான். அவன் சொரிய ஸ்டார்ட் பண்ணதும் டக்குன்னு கேர்டனை விளக்குறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு மிரர் இருக்கு. அந்த கேர்டனை விளக்கிட்டு டக்குன்னு திரும்பி மிரர்ல அவன் முதுக பார்த்தறான். ஆனா அவன் முதுகுல ஒண்ணுமே இல்லை. என்ன ஒண்ணுமே தெரியலன்னு ரோகன் முழிக்கிறான். அப்ப நம்ம தளபதி சொல்ற மாதிரி, என்ன ஒன்றும் தெரியலையா, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடோன்னு சொல்றான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்னமோ ஆகுது. அவன் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறான். பார்த்தா செத்தே போயிட்டான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. முதுகு தானடா பார்த்தேன், அப்புறம் எப்படி செத்தான்னு யோசிச்சு ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவங்களும் அவன் பாடியை எடுத்துட்டு போயிடுறாங்க. அவன் எப்படி செத்துருப்பான், என்ன ஆச்சுன்னு இவன் மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா செத்து போனவன் இவன் முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டான். இனிமே நீ உன் முதுக யாருக்குமே காட்டக்கூடாது, அப்படி யாராச்சும் பார்த்துட்டா அடுத்த நிமிஷம் என்ன மாதிரியே செத்து போயிடுவேன்னு சொல்லி இவன் முதுகுல அவன் ஆவி ஏறிடுச்சு. இவனும் கண்ணாடி முன்னாடி போய் செக் பண்றான். ஆனா அவன் கண்ணுக்கு ஆவி தெரியல. அப்புறம் என்ன, இவனும் அவனை மாதிரியே முதுகு மறைச்சிட்டே வாழறான். இவன் கியூரியாசிட்டி இவனை எங்க போய் நிப்பாட்டி இருக்கு பாருங்க. எவன் எப்படி இருந்தா என்ன, அவன் காலால நடந்தா என்ன, கையால நடந்தா என்னன்னு இல்லாம ஓவர் கியூரியாசிட்டியில் இவனுக்கு இவனே ஆப்போச்சுக்கிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.